இந்த வெள்ளருகு அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிளைகோசைடு. ஸோ இது பேன்க்ரியாட்டிக் செல்களில் பீட்டா செல்லோட ரீஜென்ரேஷனை, இந்த பீட்டா செல்லுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி. ஸோ ஆல்ரெடி அந்த பீட்டா செல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதற்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி வந்து கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளருகில் இருக்கக்கூடிய கிளைகோசைட்ஸ். அதே மாதிரி நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய குளூட்டோதயோனோட அளவை அதிகப்படுத்துது. இதன் மூலமாக உடம்புல ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சமீபத்திய ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறதும் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய பீட்டா செல்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த 2 விஷயம் தான் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த வெள்ளருகை வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த ஆராய்ச்சிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ந்து ஒரு 12 வாரம் வெள்ளருகு வந்து கொடுக்கும் பொழுது அந்த பீட்டா செல்ஸ் வந்து புதுப்பிக்கப்படுது. அதே மாதிரி இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இந்த 2 விஷயமும் டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கே நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் சொல்லுது. அதே போல் கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவரோட சர்க்கரை வியாதி இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த வெள்ளருகு வந்து பயன்படுத்தலாம். Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.